ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, நான் இப்படி கஷ்டப்படுகின்றேனே, எனக்காக நீங்கள் எதுவும் செய்யாமல் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கின்றீர்களே என்று நீ கேட்பது எனக்கு தெரியும். வருத்தப்படாது. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் அமைதியாக இருக்கின்றேன் என்று மட்டும் நினைக்காதே. உனக்கான கர்மாக்களை எல்லாம் நான் போக்கிக் கொண்டு இருக்கின்றேன். அந்த பணியில் கடைசி கட்டம்தான் இது. உனக்கான வேலைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை உன்னால் உணர முடியாது. உன் கர்மாவை அளித்த பிறகு உனக்கான வேண்டுதல்களும் விருப்பங்களும் நீ நினைத்தது போல் நடக்கும் பொழுது நீ அதை நிச்சயமாக உணர்வாய். அப்பொழுது நீ என் சக்தியையும் அற்புதங்களையும் புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை ஒதுக்கிவிடவும் மாட்டேன். எப்பொழுது எல்லா ரூபத்திலும் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உன் மனமும் உன் புத்தியும் தான் உன்னை பாடாய்படுத்துகின்றது. உனக்கான பாதையையும் உனக்கான நல்லதையும் நான் காட்டுவதை முதலில் நீ உணர்ந்து கொண்டாயானால் உனது மனது சஞ்சலம் இல்லாமல் உன் புத்தி நல்லதை யோசிப்பதாக இருக்கும். இப்பொழுது விதியும் கர்மாவும் ஆயத்தமாக உன் எண்ணத்தை சுற்றி வலையாக சூண்டு அனைத்தையும் மறைத்து வைத்திருக்கின்றது. உன் கஷ்டகாலத்தையும் கர்ம வினைகளையும் நான் முடித்து கொண்டு உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த போகின்றேன். வாழ்க்கை என்பது இன்பமாகவும் இருக்காது, அதே நேரத்தில் வாழ்க்கை முழுவதும் துன்பமாகவும் இருக்காது. இரண்டும் சரிசமமாக பாதி பாதியாக சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இதுவரைக்கும் அந்த துன்ப காலத்தை முழுவதுமாக அனுபவித்து முடித்தனே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் அடுத்த பகுதியான இன்பத்தை அனுபவித்து வாழப்போகின்றாய். ஆனால் நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. கவலையின் கடைசிப்படியில் இருக்கின்ற உன்னை சந்தோஷத்தின் முதல் படிக்கு நானே அழைத்துச் செல்வேன். நீ கவலைப்படாமல் இரு. இப்பொழுது இருக்கின்ற அனைத்தும் உனக்கு மாறும். இப்போதைய உன் சூழ்நிலையானது உனக்கு சாதகமானதாக உனக்கு நல்லபடியாக மாறப்போகின்றது. நீ நினைத்ததை நிச்சயமாக நான் உனக்காக நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருந்து உனக்கான வேலைகளையும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விடயத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு. அன்பு குழந்தையே, உன் மனதில் உள்ளவற்றை மறைத்து மகிழ்ச்சியாக வாழ்வதாக அனைவர் முன்னும் காட்டிக்கொள்கின்றாய். ஆனால் உன் உண்மையான நிலை என்னிடம் மறைக்க முடியாது. இப்போது நீ எப்படி இருக்கின்றாய் என்று நான் கூறவா? புறன் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு பரிவு காட்ட யாரும் இல்லை, ஆதரவாக இருக்க ஆள் இல்லை. உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக இல்லை, உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக என்று எண்ணுகின்றாய். நண்பர்களும் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டதாக நினைக்கின்றாய். மன இறுக்கத்தால் பிதற்றுகின்றாய். கண்ணீர் துளிகள் ஆறாக பெறுகின்றது. உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கின்றது. இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நினைக்கின்றாய். மறுநொடி இதையெல்லாம் எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போகின்ற நிம்மதியை இழந்து பல நாளாகிவிட்டது. அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாளாகிவிட்டது. இதோ இன்றே நான் வந்து விட்டேன், பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கின்றேன். பட்டினியாக இருக்காதே. உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்வது போதும். கண்ணீரை தொடை, மனதை ஊக்கப்படுத்து. என் பிள்ளையாக தைரியமாக இரு. ஆறுதலின்றி தவிக்காதே. இந்த ஒரு நிமிடம் என்னை நினைத்துப்பார். நான் உன்னோடு தானே இருக்கின்றேன். என் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்னாலும் வீண் போகாது. என்னால் விரைவில் உன் வாழ்க்கை மாறும். நான் மாற்றமடைய செய்வேன். மறந்து விடாதே, நீ என் பிள்ளை. உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் மனம் சஞ்சலமடைந்து மன அழுத்தம் அதிகமாகும் போது உன் கண்களை மூடி என்னை மனதார நினை. என்னை மனதார நினைத்து மனதிற்குள்ளே கூப்பிடு. என் ஒளி உருவம் உன் முன்னே தோன்றும். உனக்கான அனைத்து பதர்களும் தகுந்த நேரத்தில் நான் தருவேன். உன் ஆன்மாவோடு நான் பேசுவேன். உன் சிக்கல்களுக்கு எல்லாம் நான் தீர்வு தருவேன். ஒருமித்த மனதோடு என்னை நீ அழைத்தால் உன் கண்களுக்கு நிச்சயம் காட்சி தருவேன். ஓம் நம
நம சிவாய. ஓம் நம சிவாய.